ஏங்க நான் தான் இப்போ விஜய் என்னமா அவங்களுக்கு எந்த கோட்பாடு இல்லை, கொள்கை இல்லைங்க. ஆட்சி அமைக்க அதிகாரத்தை கைப்பற்றணுன்ற ஒரே நோக்கத்துக்காக என்னென்னலாம் வித்தை காட்ட முடியுமோ மொத்த வித்தையும் காட்டி இந்த கண்மூடித்தனமாக இந்த மக்களுடைய திரை போதையில், அதாவது தெளியவே தெரியாத ஒரு போதை தான் திரை போதை. மது போதை கூட தெளிஞ்சிடும், குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே மது போதை இருக்காது. ஆனால் திரை போதை தெளியவே தெரியாது. தெரியாத திரை போதையை அப்படியே கேபிட்டலைஸ் பண்ண கட்சி தான் இந்த தாவேகா. அதுக்கு வாக்கு செலுத்தினதுக்காக, அதாவது 4.5 கோடி வாக்காளர்களில் வெறும் 1.25 கோடி மக்கள் செய்த தவறு மீத இருக்கிற 3.25 கோடி மக்களை பாதிக்க போகுதுன்றதப்ப மனசு வலிக்குது. இங்கே ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. ஸ்டாலின் தன்னோட தொகுதியில் தோற்கடிக்கப்பட்டது ஒரு சரி, ஓகே, அவரோட கொடுங்கோல் ஆட்சி, அவரோட ஆட்சி சரியில்லை, மக்கள் அவளை விரும்பலை, ஏற்றுக்கிறோம். தோற்கடிக்கப்பட்டதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் 3ஆம் இடத்துல தான் தள்ளப்பட்டிருப்பார்ன்றதுக்கு யாருமே இங்கே ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ நடந்திருக்குன்றத, இந்த உண்மையை கொண்டு வர்றதுக்கு திமுகவுக்கு திராணி இருந்துச்சுன்னா, உன் தலைவனை தோற்கடிச்சிருக்காங்கடா, வந்து சொல்லு, உண்மையை வெளியே கொண்டு வா, நீ வா, எல்லாரும் ஒன்றா நிற்போம். ஏன்னா நீ வரமாட்ட, ஏன்னா நீ விரிச்ச வலையில நீயே விழுந்துட்டன்றதான் உண்மை. நீயும் பாஜகவும் சேர்ந்து விரிச்சு இந்த வலை கடைசியில் உனக்கே சூனியமாகி போச்சு. நீ உனக்கு உண்மையில நியாயம் கேட்கணும்னு நினைச்சா வா, தெருவில் இறங்கி போராடு. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இப்போ மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி நான் ராஜினாமா பண்ண மாட்டேன், இங்கே ஊழல் நடந்திருக்குது, இவிஎம் மிஷினில் பிரச்சனை நடந்துன்னு அவங்க பிரச்சனை பண்ணுறானுங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற எவனுக்குமே சூடு சோறனே இல்லாத மாதிரி உட்காந்துருக்காங்க. அவங்களாம் முதுகெலும்பு உள்ள முதலமைச்சருங்க, படித்தவங்க, சட்டம் தெரிஞ்சவங்க, நியாயமாக ஆட்சி செஞ்சவங்க. அதனால அவங்க போராடுறாங்க. அவன் முதுகில் மடியில் கனம் தானே வழியில் பயம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதனால அவங்க தைரியமாக போராடுறாங்க. நீ என்ன வேணாலும் சட்ட பிரகாரம் ஆக்சிடென்ட் நான் பார்த்துக்கிறேன், எதிர்கொள்கிறேன்னு. ஆனால் இந்த திருட்டு திராவிடத்துக்கு அந்த இது திராணி இருக்கா? மொத்தமும் திருட்டு, மொத்தமும் ஊழல், மொத்தமும் கொள்ளை, மொத்தமும் ரவுடிசம், எல்லாம் வழக்கு இருக்கு அவன் மேலே. அவனை நான் ஒரு நிமிஷம் நினைச்சாலும் மொத்தத்தை சுருட்டி தூக்க முடியுமே? அதுக்கு பயந்து இருந்தானே இவன் கூட கும்பிட்டு போட்டு. எடப்பாடி கூட வாயை திறக்கல. எடப்பாடி என்ன யோகியங்க? எடப்பாடி என்ன யோகியம்? அவன் மேல 1008 குற்றச்சாட்டு இருக்கு. எடப்பாடி தாவேக்காக ஆதரவு கொடுக்க போறேன்னு நின்னுட்டு இருக்காரு அவரு. ஏங்க அவன் நான் ஆரம்பம் இன்னைக்கு சொல்லல, இதுக்கு முன்னாடி ஒரு காணொலி நாங்க பதிவு பண்ணிருக்கிறேன். என்னோட வாயிலிருந்து வந்த வார்த்தை, அவன் தலைவனுக்கு தகுதி இல்லாத ஆளு எடப்பாடி நான் சொல்லியிருக்கிறேன். நீங்க எடுத்து பார்க்கலாம். இப்பயும் சொல்றேன், அவன் தலைவனுக்கு தகுதி இல்லாத ஒரு ஆளு. மக்கள் அவனை புறக்கணிச்சதை நான் வரவேற்கிறேன், உண்மையிலே வரவேற்கிறேன். ஏன்னா சுயமா சிந்திக்கக்கூடிய அறிவு இருக்கிற ஆள் கிடையாது. நீ ரெட்டலன்ற ஒரு பிம்பத்துக்கு மட்டும்தான் உனக்கு மரியாதை கொடுத்து பிஜேபி உன் பின்னாடி நிற்கிறானே தவிர, உன்னோடைய நீ பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டியோட இருக்கிறன்னா உன் பிஜேபி உன் பின்னாடி ஒளியல. புரியுதா? பிஜேபி உன் பின்னாடி, எடப்பாடி பின்னாடி ஒளியறதுக்கு ஒரே காரணம், ரெட்டல் என்ற சின்னம் அதிமுகவுக்கு சொந்தமானது. அந்த சின்னத்தை வச்சு நம்ம எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடணும்னு சொல்லி தான் உன் பின்னாடி ஒழிஞ்சான். ஆனா அவனும் இன்னைக்கு ஒழிஞ்சு போயிட்டான். நீ மட்டும் எப்படி வெற்றி பெற்ற நீ கேள்வி கேட்க தோணுதா எவனுக்காவது? ஏண்டா ம தோத்துட்டாரு, ஸ்டாலின் தோத்துட்டாரு 3வது இடத்துல. சீமான் மக்களுக்காகவே போராடி மக்கள் மனசை வென்ற சீமான் இன்னைக்கு 3ஆம் இடத்துல தள்ளப்பட்டிருக்காரு. எப்படி அதெல்லாம் நடந்துச்சு? ஒன்னுத்துக்கு உதவாத கூல கும்பிடு போட்டு குறுக்கு வழியில தலைமை பொறுப்பை ஏற்ற எடப்பாடி நீ எப்படி வெற்றி பெற்ற? அப்படி வெற்றி பெறக்கூடிய திராணியும் தெம்பு இருந்துச்சுன்னா வெக்கமா இல்ல? தாவேகாவோட வேட்பாளரை காசு கொடுத்ததுனால வாங்கினீங்க, காசு கொடுத்ததுதானே வாங்கினீங்க. உனக்கு நீ வெற்றி பெறுவேன்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா எதுக்கு அவனை காசு கொடுத்து வாங்கின? எதுக்கு வாங்கின? நின்றுக்கலாமே, பாட மோதி பார்த்துடலான்னு. உனக்கு அது திராணி கிடையாது, தெம்பு கிடையாது, உண்மை கிடையாது, நேர்மை கிடையாது, உனக்கு தெரியும். அதனாலதான் நீ குறுக்கு வழியில நீ மட்டும் வெற்றி பெற்றிருக்கிற. எப்படி இவ்வளோ வாக்கு வித்தியாசத்துல நீ மட்டும் வெற்றி? நீ என்ன மக்களுக்கு என்ன சாதிச்ச? இது வரைக்கும் 5 வருஷத்துல எதிர்கட்சியா இருந்து நீ சாதிச்சது என்ன ஒரு பட்டியலிட்டு சொல்ல முடியுமா? உனக்கு நீ வெற்றி பெற்ற ஆட்சியை பிடிக்கணுன்ற உனக்கு என்ன தார்மீகம் இருக்குது? என்ன தார்மீகம் இருக்குது? நான் தேர்தல் அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கே சொன்னேன், எடப்பாடிக்கு எந்த தகுதியும் கிடையாதுன்னு பேசினவன் நான். ஸ்டாலினுக்கு எப்படி எந்த தகுதியும் இல்லையோ அதே எந்த தகுதியும் இல்லாதவன் தான் எடப்பாடின்றதை நான் பேசியிருக்கிறேன். சரிங்க, திமுக இல்ல, அதிமுக இல்ல, கூட கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கூட இன்னைக்கு போறதா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு. ஏங்க, 2வது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இனத்தையே கொன்னு குமிச்ச காங்கிரஸ்
அவங்கள போய் வந்து 5 சீட்டு இருக்கு நீங்க வந்துருன்னு சொல்லி விஜய் கூப்பிடுறாப்ல. ஏங்க நான் தான் இப்ப விஜய் என்னமா அவங்களுக்கு எந்த கோட்பாடு இல்லை, கொள்கை இல்லைங்க. ஆட்சி அமைக்க அதிகாரத்தை கைப்பற்றணுன்ற ஒரே நோக்கத்துக்காக என்னென்னலாம் வித்தை காட்ட முடியுமோ மொத்த வித்தையும் காட்டி இந்த கண்மூடித்தனமாக இந்த மக்களுடைய திரை போதையில், அதாவது தெளியவே தெரியாத ஒரு போதை தான் திரை போதை. மது போதை கூட தெளிஞ்சிடும், குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல மது போதை இருக்காது. ஆனா திரை போதை தெளியவே தெரியாது. தெரியாத திரை போதையை அப்படியே கேபிட்டலைஸ் பண்ண கட்சி தான் இந்த தாவேகா. அதுக்கு வாக்கு செலுத்தினதுக்காக, அதாவது 4.5 கோடி வாக்காளர்கள்ல வெறும் 1.25 கோடி மக்கள் செய்த தவறு மீத இருக்கிற 3.25 கோடி மக்களை பாதிக்க போகுதுன்றதப்ப மனசு வலிக்குது. நன்றி.